சபைக்கு அடங்கணும். சபைக்கு அடங்காத ஒரு மனிதர் சமுதாயத்தில் அடங்கியோ ஆசீர்வாதமோ இருக்க முடியாது. சபையின் உபதேசம் என்று அவ்வளோ பர்ஃபெக்டானது. சபைக்குள்ள இருக்கிற உபதேசங்கள் எத்தனை பேரை வாழ வச்சிருக்கு, எத்தனை தலைமுறை வேறு லெவலில் இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. சபையின் உபதேசத்துக்கோ சட்டத்திற்கோ சபையினுடைய அந்த ஆலோசனைகளுக்கு அடங்காத ஒரு மனிதன், ஊழியக்காரோட வார்த்தை கேட்காத மனிதன் ஒரு பெரிய நிலையை பார்க்க முடியாது. அவங்க எல்லைகள் பெரிதாகவே ஆகாது, ஒரு நிலையோடு நின்றுடுவாங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லை, விசுவாச வாழ்க்கையை அவங்க பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. அல்லேலூயா. வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை, நான் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிறேன். நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம், தேவன் எனக்கு ஒரு மறுமையின் வாழ்க்கை வைத்திருக்கிறார், ஒரு மேலான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள இல்லாமல் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன்னா நான் கெட்டு போயிடுவேன். அதாவது ஆலயத்துக்குள்ளே வருகிறனா கெட்டு போகிறது இல்லை, விசுவாசம் இல்லாமல் போனால் கெட்டு போயிடுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கெட்டவன் இருக்கிறான், விசுவாசித்து கெட்டவன் யாருமே கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள். விசுவாசிக்கா மனுஷன் நிறைய கெட்டு போகிறவனை பார்க்கலாம். நம்ம சபை விட்டு போனவன் இல்லை வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்கலாம், அவங்க வாழ்க்கை சரியில்லாத போகிறத. சங்கீதம் 106:24 படிங்க. அவருடைய வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அதாவது ஆசையா போக வேண்டிய தேசத்தை என்ன பண்ணாங்களா? அசட்டை பண்ணிட்டாங்களா? ஏன் அசட்டை ஏன் வருதுன்னா, விசுவாசிகள். இப்போ நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மறுமையின் வாழ்க்கை இருக்குது, மரணமில்லா வாழ்க்கை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சா நன்மையை புசிப்பீர்கள், விசுவாசிக்கலன்னா கெட்டு போவீர்கள். அதை தான் இங்கே வேத வசனம் நீங்கள் விசுவாசித்தா நன்மை புசிப்பீர்கள், அசட்டை பண்ணினா அது கிடைப்பதில்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விசுவாசிக்கல நிலை பெற மாட்டீர்கள் அப்படின்னா ஒரு ஸ்திரமான வாழ்க்கை அமைக்க முடியாது, நீங்கள் ஸ்திரமான ஒரு சந்ததியாக இருக்க முடியாது. பாருங்கள், ஒரு தலைமுறை கர்த்தருக்குள்ளே பிரியமாக வாழ்ந்து அந்த தலைமுறை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தால் அடுத்த தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டே வருவார், ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவார், அவருடைய பேர்களை நிலைக்க பண்ணுவார், அவன் நிலையாக நிறுத்துவார். தாவீது வம்சத்தை அப்படி தான் சொன்னார்ல, நான் வம்சத்தினா எப்பொழுது விளக்கு என்ன பண்ணிட்டே இருக்கோம், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னார் இல்லை. இயேசு கிறிஸ்து வரையும் கொண்டு வந்திருக்கார் பாருங்கள். அல்லேலூயா. அவருடைய பேர் என்ன பண்ண முடியல, அழிக்க முடியாத ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:16 முடிச்சிடும். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் அடைய மாட்டான். ஒரே பதட்டம் நமக்கு, அப்படியே ஒரே நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, ஆகுமா ஆகாதா, ஒரே பதட்டம் தான். பதட்டம் அடையாதீங்க. காலைல கூட சொன்னேன் நான், ரேஷன் கடையில் உங்களுக்கு 7 மணிக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னா எத்தனை மணிக்கு போங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் 1000 ரூபாய். ஒரு வீட்டுக்கு இல்லை, என்ன பண்ணுவீங்க? போகவே மாட்டீங்களா? போவீங்களா போக மாட்டீங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க? சில பேர் தூக்கமே வராது நைட்டு, சரியா? அப்படி தானே. ஒரு 6:30 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, 6:50 ஒரு வச்சுக்குவோம், ஒரு நியூஸ் வருது, இப்போ தரப்போகிறது இல்லை. இந்த நியூஸ் வந்த உடனே வரும்போது நம்ம தலைவர் வந்து நிற்கிறார், நியூஸ் நம்பாதீங்க, பணம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா போகிறவங்க போட்டோம், இருக்கிறவங்க வரலையும் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? போகலாமா வேணாவா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஐயோ உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க? 2 பேர் அங்கே இருங்க, நாங்கள் என்ன 2 பேர் வீட்டுக்கு போயிட்டு அப்படிதானே சொல்லுவீங்க? ஆமாம் தானே? ஃபஸ்ட்டு வந்த அறிவிப்பு கொடுக்குறேன்ட்டு, 2வது வந்த அறிவிப்பு கொடுக்கல வராதுன்னு, 3வது ஒரு ஆள் லோக்கல் ஊரில் இருக்க தலைவர் சொல்ல இல்லை அப்படி தான் சொல்லுவாங்கன்னா, இதை நம்பி மக்கள் என்ன பண்ணுது, போய் நிற்குது. ஆனால் இவங்க இருப்பாங்களா போயிடுவாங்கன்னா கூட தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்லுகிறார், நான் உனக்கு
நன்மை செய்வேன்னு சொல்கிறார் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நம்ப மக்கள் மறுக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு எத்தனை பேர் வாழ்ந்து நல்லா இருக்காங்க தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான் தரமாட்டான்னு சொல்லுவான், பிசாசு சொல்லுவான் நடக்காதுன்னு சொல்லுவான். விசுவாசத்தை குறைக்கிற மனிதர் ஒரு பக்கம், அது போய் என்னத்துக்கு அங்கே போய் உட்காந்துக்கிறார்? எங்கே போய் பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு? 5 மணிக்கு போய் அங்கே உட்காந்து இருக்கிறீங்க. பைத்தியமாக பிடிச்சி 9 மணிக்கு போனால் டபுள் ஓட்டி கொடுப்பானா, ட்ரிபிள் ஓட்டி தருவான் உனக்கு. போய் இன்னைக்கு தான் ஏன் வியாபாரம் நடக்கு, அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கிறியே. நான் சொல்கிறேன் கேட்டுக்க, 1000 ரூபாய் என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்லுகிறார், உன் தலைமுறை, உன் சந்ததி, உன் சந்தானம் வரைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ எதை விசுவாசிக்கிறையோ அதை நம்பிப்போ. விசுவாசித்திருக்கிறவர்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. பதட்டம். தானியேல் சிங்ககபில போடுவாங்கன்னு தெரியும், அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ராஜா தான் சொன்னார், சிங்ககபில போட்டுரு. அவன் கையில் காலில் விழுந்து, யார் ராஜாவே, நான் தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டேன், காலை கெட்டியமாக பிடிச்சிட்டு எப்படியாகில என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு விழுந்தாராஸ். ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, பதட்டமே கிடையாது, கவலைப்படலை, கலங்கலை. சிங்ககபில் தானே போடுற, ஓகே வரேன். போய் உள்ளே போய் உக்காந்துட்டு நைட்டு ஃபுல்லாக யாருக்கு தூக்கம் இல்லை? ராஜா தான் தூங்கலை. நான் நினைக்கிறேன் தானியேல் தூங்கியிருப்பாரோ இல்லை ப்ரைஸ் பண்ணாரோ எனக்கு தெரியல. ராஜா தான் தூங்கலை. ராஜா சோறு திங்கலை, கீத வாத்தியம் கேட்கலையா. ஏன்னா அவர் சாப்பிட்டு அப்படியே தூங்கும்போது அப்படியே மியூசிக் வாசிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே தூங்குறாரு. தூக்கம் வரல, சாப்பிடல, கீத வாத்தியம் கேட்கல, தூக்கம் வரல. காலையில் எப்படா விடியன்னு ஓடி வந்து கேட்குறான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு சொல்றான். ஆம் ராஜாவே வாழ்க. பதட்டமே இல்லை, சலனமே இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், எவ்வளோ பெற்ற எல்லாவற்றையும் தேவன் நம்மை கொண்டு அழகாய் முடித்து விடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம்.